அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தயவு அன்பர்களே, நாம் சன்மார்க்க நெறியை பற்றியும் வள்ளல் பெருமானரின் அருட்பா நூலினை பற்றியும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தெளிவான நிலையை பற்றியும் நாம் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக காணவிருக்கிறோம். இத்தகைய நிலையில் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து நம்மை சீர்படுத்தி சென்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த நிலையில் சுத்த சன்மார்க்க அன்பர்கள் என்பதும் சன்மார்க்க அன்பர்கள் என்பதும் இப்போதைய காலகட்டத்தில் ஒரு விசித்திரமான பாங்கினை கொண்டுள்ளது. நாம் இன்னும் ஆழ்ந்து சென்று பார்த்தால் சங்கங்களின் பெயர்கள் மிகவும் வினோதமான முறைகளில் சன்மார்க்க சங்கங்களின் பெயரை அமைக்கின்றார்கள். அதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. சில அன்பர்கள் கூட இந்த கேள்வியினை கிண்டலும் கேலியுமாக கேட்பதும் உங்களுக்கெல்லாம் புரியும். வள்ளல் பெருமானார் உருவாக்கிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதன் அந்த பெயர் எந்த விதத்தில் குறைவாக இருக்கின்றது என்பதை எனக்கு புரியவில்லை. அன்பர்கள் இப்பொழுதெல்லாம் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அதுபோல நிகழ்கால சமரச சன்மார்க்க சங்கம், இது போன்ற பெயர்களை வைத்துக்கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளால் பெறப்பெற்ற நமது வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த திருவருட்பா நூலில் மிகவும் தெளிவாகவும் திறத்துடனும் சமயங்களிலிருந்து எவ்வாறாக நாம் சன்மார்க்கத்திற்கு பிரிந்து வர வேண்டும், அந்த பிரிவு நிகழ்வை மிகவும் நுட்பமாகவும் அறிவுத்திறனுடனும் நாம் புரிந்து கொள்ளும் வகையில் பெருமானார் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். இத்தகைய நிலையில் நாம் வருங்கால சந்ததியருக்கு இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை எந்த ஒரு மாற்றமும் கலப்பும் இல்லாமல் எடுத்து சென்று கொடுப்பதுதான் நமக்கெல்லாம் நல்லதொரு பெருமை. அதை விடுத்து நமக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த தலைமுறையினர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதுபோன்று வினோதங்களை நிகழ்த்துவதற்காக, வினோதங்களை போற்றுவதற்காக இதுபோன்று காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. நாம் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்ற வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வழிபட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரருள் பெருங்கருணையை பெறுவதற்கு நமக்கு எத்தனையோ வழிமுறைகளை வள்ளல் பெருமானார் பல சூழ்நிலைகளை கூறி அறிவுறுத்தியுள்ளார். அதை பின்பற்றி நாம் சுத்த சன்மார்க்க நிலையை அடைய வேண்டுமே தவிர வேறொன்றில் லட்சியம் வைக்காமல் நம் பாதையை வகுத்து செல்ல வேண்டும். இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ்ச்சி, பொருளாதாரம், இதை இரண்டினை மையப்படுத்தி கொள்ளக்கூடாது. சுத்த சன்மார்க்கம் விளங்க வேண்டும். இந்த சுத்த சன்மார்க்கத்தை நீங்கள் அதன் வேர்களை சிதலமடைய வைத்துவிட்டால் சுத்த சன்மார்க்கத்தின் நிலை என்னவாகும்? நம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுத்த சன்மார்க்கத்தை மிகவும் தூய்மையாக பராமரித்து அடுத்த தலைமுறையிடத்தில் நாம் கொடுத்து செல்ல வேண்டும். இத்தகைய உயர்ந்த பணி நம்மிடத்தில் உள்ளது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். அதனை நம் வள்ளல் பெருமானார் பெரும் தாயுள்ளத்தோடு நமக்கு திருவருட்பா நூலில் மிக தெளிவாக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி அந்த திருவருட்பா பாடல்களில் நமக்கு பிடித்த ருசிகரமான பாடல்களை தேர்ந்தெடுத்து
அந்த பாக்களை நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளக்கூடாது. பாடல்களை தலைப்பு பிரகாரம், வரிசை பிரகாரம் நாம் பாடும்போது, நம் வாழ்க்கைச் சூழல், நம் மனச்சூழல், நம் வறுமை, துன்பம், அச்சம், பயம் இவைகளுக்கு தெளிவு ஏற்படும். நாம் தேவைப்படுகின்ற 2 வரி, 4 வரி, 1 பாடல், 2 பாடல் இந்த மாதிரி நாம் புரிந்து கொண்டால், அது விவாதத்திற்குத்தான் பொருத்தமாக இருக்குமே தவிர, நம்மை மேலேற்றுவதற்கு அது பொருத்தமாக இருக்காது. பலரும் இதுபோன்று ஒட்டுக்கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம் வள்ளல் பெருமானரை பந்தாடுவது இப்போது வழக்கமாகிவிட்டது. அந்த காரியத்தை சன்மார்க்கவாதிகளான நாம் செய்யக்கூடாது. நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய வேண்டும். அதுதான் நம் முக்கிய குறிக்கோள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது சத்விசாரம், பரோபகாரம். இவைகளில் நழுவாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கேற்றாற்போல் நம் வாழ்வியல் முறையை சன்மார்க்க நெறிப்படி அமைத்து கொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்க நெறிப்படி எத்தனையோ மார்க்கத்தவர்கள் அவர்களின் நிலையிலிருந்து ஒரு படியும் இறங்காமல் அவர்கள் மேலே ஏறி சென்று கொண்டிருக்கும் இந்த தருவாயில் இந்த சன்மார்க்க அன்பர்கள் படி இறங்குவது மிகவும் வருத்தமளிக்கின்றது. சன்மார்க்கம் தூய்மையாக பழக வேண்டும். சன்மார்க்கம் தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது சன்மார்க்கத்தில் இந்த திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளலார் மிஷன் அவர்கள் தீட்சையெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் எங்கே சென்று விடும்? இந்த உலகத்திற்கு சுவாரஸ்யமான நிகழ்வை நாம் ஏற்படுத்த நினைக்கக்கூடாது. அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் எத்தனையோ பாடகர்கள் அதனை மென்மைப்படுத்தி புதிய வடிவத்தில் பாட வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் எவராலும் அதை ஒரு புதிய வடிவத்தில் எடுத்து செல்ல முடியவில்லை. அதுதான் அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தின் ஒரு நுட்பம். அதுபோலத்தான் சன்மார்க்கத்தை நாம் ஒரு புதிய முயற்சியில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உலகத்தின் பொதுமறை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மொழி, எத்தனையோ நாடு, எத்தனையோ விதமான மனிதர்கள் அனைவரும் பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். இந்த மார்க்கம் உலக பொது மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் எதனோடும் இணைத்து கொள்ளக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இத்தகைய மார்க்கத்தை நாம் இப்படி இணைக்கும் பொழுது அதன் உண்மை குணத்தை நாமே செய்வதற்கு சமமாகி விடுகிறது. இக்காலத்தோடு இது முடிந்துவிடும். பிறகு வருபவர்கள் நம்மை விட புத்திசாலிகள். அவர்கள் நமக்கு பாடம் எடுப்பார்கள். நீங்கள் செய்வதெல்லாம் குற்றம் என்று நமக்கு முன்னே வரக்கூடிய தலைமுறையினர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கத்தின் வலிமை அப்படி. எவர் அதை ஊன்றி சென்றாலும் அவர்களிடத்தில் நேர்மையும் வாய்மையும் வந்துவிடும். அதனால் நாம் செய்யக்கூடிய சுத்த சன்மார்க்க நெறிக்கு நாம் செய்யக்கூடிய பொருத்தமற்ற செய்திகளை எல்லாம் விலக்கிக் கொண்டு பொருந்தக்கூடிய சன்மார்க்க செய்திகளை புரித்து கொண்டு தயவுடன் நாம் அனைவரும் சன்மார்க்க நெறியை பரப்ப வேண்டும். இத்தகைய நிலையில் நிறைய அன்பர்கள் கூறுவது, வள்ளல் பெருமானார் எனது கனவில் வந்தார், நான் பார்த்தேன், நான் பழகினேன், என் உடலில் புகுந்தார், என்னுடன் வாழ்ந்தார் என்று சொல்வதை கேட்க முடிகிறது. வள்ளல் பெருமானார் எல்லாருடலும் அணுவுள் அணுவாக புகுந்திருக்கின்றார். அவர் இருந்துதான் நம் சன்மார்க்கத்தை நடத்துகின்றார். அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்கள் உடலில்
புகுத்திக் கொள்ள வள்ளல் பெருமானார் அறிவுறுத்தும் பொழுது, நீங்கள் ஏன் வள்ளல் பெருமானாரை புகுத்திக் கொள்கிறீர்கள்? அதை உங்களை உயர்த்திக் கொள்வதற்கு சமம் அல்லவா? அருட்பெருஞ்சோதி அடைந்தேன் என்று ஒருவரும் கூறுவதற்கு முன் வருவதில்லை. ஆனால் வள்ளல் பெருமானாரை என் உடலில் பொருத்திக் கொள்ள முன் வருவது எவ்வாறாக இருக்கிறது? அப்படி இத்தகைய நிலையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்ற வேண்டும். வள்ளல் பெருமானார் நம் உடலில் இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றுவதற்கு எத்தகைய முயற்சிகளை நம் மனக்கருவிகளிலிருந்து, அறிவு கருவிகளிலிருந்து, நம் புலக்கருவிகளிலிருந்து செய்விப்பார். அது உண்மை, சத்தியம். இத்தகைய நிலையில் நாம் அனைவரும் சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடிக்க வேண்டும். நாம் நம் மனதை அங்கும் இங்குமாக அலைபாய வைக்கக்கூடாது. சுத்த சன்மார்க்க நெறி, அதற்கு பாதை அருட்பா. இதை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நாம் நீண்ட நெடிய பயணம் செல்லவிருக்கின்றோம். பின்தொடருங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து செய்திகளையும், அனைத்து பாடல்களுக்கான பொருளையும் நாம் வருங்காலங்களில் காணலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.